அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆனி மாத ரிஷபராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாத ரிஷபராசி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்திற்கான ரிஷபராசி கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். அதுக்கான பலன்கள் தான் இது. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு பல வழிகளையும் லாபகரமாகவும், எடுத்த காரியங்களில் வெற்றியும் தரும் மாதமாக அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான். இது உங்களின் தைரியம், புது முயற்சிகள் மற்றும் தகவல் தொடர்பை வலுப்படுத்தும். ஆனி மாதம் பிற்பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறான். இது சிறப்பான பண வரவை குறிக்கிறது. 10ஆம் இடமான கும்ப ராசியில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறான். 10ஆம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்கள் தொழிலில் ஒரு நிலையான தன்மையையும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரத்தையும் தருவார். உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஆனி மாதத்தின் 2ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இணைவதால் உங்களின் பேச்சு திறனும் விளக்க காட்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும். இதன் மூலம் புதிய ப்ராஜெக்ட்களை எளிதாக தட்டி பறிப்பீர்கள். மீடியா, ஐடி மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். நிதி ரீதியாக இது மிகவும் சிறப்பான மாதம். தனாப அதிபதி மற்றும் லாப அதிபதி அமைப்பால் எதிர்பாராத தனவரவுகள் வந்து சேரும். உங்களின் நீண்டகால கடன்கள் அடைப்பதற்கான அதை திட்டமிடுவதற்கும் இந்த மாதம் மிகவும் ஏதுவாக. மியூச்சுவல் ஃபண்டுகள், ஆர்டி போன்ற நீண்டகால முதலீடுகளை கூடுதல் கவனம் செலுத்த இது சரியான மாதம். அத்தியாவசிய செலவுகளோடு சில ஆடம்பர செலவுகளையும் ஏற்படுத்தலாம். வீண் விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. 3இல் உள்ள குரு பகவானால் இளைய சகோதரர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். அவர்களுடன் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். திருமண முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நல்ல வரங்கள் அமையும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தினருடன் சிறு தூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அது அதிக மகிழ்ச்சியை தரும். உடல்நலம் சீராகவும் உற்சாகமும் இருக்கும். பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காது. இருப்பினும் பயணங்கள் மற்றும் வேலைப்பளு காரணமாக லேசான உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு, தகுந்த ஓய்வும் எடுத்துக்கொள்வது அவசியம். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையை முருகப்பெருமானுக்கு வழிபடுவது, எளியவர்களுக்கு உதவுவது தடைகளை நீங்கி மகத்தான வெற்றியை கொடுக்கும் மாதமாக இது அமையும். நன்றி.